1940ஸ்ல ரஷ்யன் கவர்மெண்ட் ஒரு வித்தியாசமான விஷயத்தை யோசிக்கிறாங்க. இது போர்க்காலமா இருக்கிறதுனால தன்னுடைய போர் வீரர்கள் ரொம்ப நேரத்துக்கு முழிச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேஸ கண்டுபிடிச்சோம்னா நம்ம போர் வீரர்கள் இன்னும் அதிகமா சண்டை போட வாய்ப்புகள் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கேஸ கண்டுபிடிக்கணும்னு ஒரு கேஸ அவங்க கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. இந்த கேஸ யார் வேலையாவது டெஸ்ட் பண்ணி இது வேலை செய்தான்னு பாக்கணுங்கிறதுக்காக இவங்க எதிரி நாட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்த 5 போர் வீரர்களை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு அந்த ரூமை இந்த கேஸால ஃபில் பண்றாங்க. இதுதான் ரஷ்யால நடத்தப்பட்ட ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த கேஸ் எவ்வளவு நேரம் அந்த ரூம்குள்ள இருக்கோ அவ்வளவு நேரம் அந்த ரூம்ல இருக்கிறவங்களால ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடவே முடியாது. கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு அந்த 5 பிரிசனர்ஸும் இந்த கேஸோட வாழறாங்க. 9வது நாள் அந்த ரூம்ல இருந்து பயங்கரமான சத்தம் கேக்குது. உடனே அவங்க எழுப்புற கண்ணாடி வழியா அந்த ரூமை எட்டி பாக்குறாங்க. உள்ள இருந்த ஒருத்தர் இந்த 9 நாள் தூக்கம் இல்லாம இருந்ததுனால பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி பயங்கரமா கத்துறாரு. இந்த அளவுக்கு பயங்கரமானா அவரோட தொண்டை குழியே கிழிஞ்சு அவர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து இறக்குற வரைக்கும் அவர் கத்துறாரு.